ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பெயிண்டிங் தான் பார்க்க போகிறோம். ரெண்டு பெயிண்டிங் பார்க்க போகிறோம். நான் எடுத்து வச்சுருக்க கலரிங் பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசமாக இருந்திருக்கும். எல்லா கலரையும் எடுத்து வைக்கல. ப்ளூ கலர்ஸில் எத்தனை ப்ளூ கலர் இருக்குமோ அந்த எல்லா ப்ளூ கலரும் எடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் க்ரீன் கலரும். க்ரீன் கலர்லேயும் பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் கலர், டார்க் க்ரீன் கலர் அண்ட் எல்லோ கலர், இந்த மாதிரி க்ரீன் கலர் சம்மந்தப்பட்டதை எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம ரெண்டு பெயிண்டிங் பண்ண போகிறோம். கார்ட்போர்ட் ஷீட்டை வந்து ரெண்டு ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று நீளமான பீஸு, ஒன்று வந்து இப்படி கட்டமாக இருக்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு இந்த நீளமாக இருக்கிற பீஸில் நம்ம ஒரு பெயிண்டிங் பண்ண போகிறோம். இந்த பெயிண்டிங்க்கு வந்துட்டு க்ரீன் கலர் மட்டும்தான் தேவைப்படும். அதாவது லைட் க்ரீன், டார்க் க்ரீன், எல்லோ கலர், இந்த மாதிரி க்ரீன் கலர் மட்டும் யூஸ் பண்ணி இந்த பெயிண்டிங் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நல்லா டார்க் க்ரீன் கலர் எடுத்து அந்த கார்ட்போர்டுக்கு மேலே அங்கங்கே இந்த மாதிரி லைட்டாக வந்து நான் ப்ரஷ் யூஸ் பண்ணி டச்சப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டதுக்கு அப்புறமா ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன பீஸ் இருந்தால் கூட போதும். அந்த ஸ்பாஞ்ச் எடுத்து மேலே திரும்பவும் டச்சப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது எல்லா இடத்துக்கும் அந்த பெயிண்ட் வந்து அப்ளை ஆகும். ஓகே, இதுக்கு வந்து ஸ்பாஞ்சில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இந்த பெயிண்டிங். நீங்கள் ப்ரஷ்லேயே இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா அவ்வளோவா லுக்காக இருக்காது. ஸ்பாஞ்ச் வச்சு பண்ணலாம். அப்படி ஸ்பாஞ்ச் இல்லைன்னா அவசரத்துக்கு நம்ம துணி இருக்கும்ல, காட்டன் துணியை வந்து இந்த மாதிரி ப்ரஷ் மாதிரி பிடிச்சிட்டு பண்ணிக்கலாம். இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி பிடிச்சி வச்சுட்டு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு லைட் க்ரீன் எடுக்கிறேன். அதாவது ஏற்கனவே அடித்தோம்ல, அது டார்க் க்ரீன். அதை விட கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி க்ரீன் கலர் எடுத்து அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் எங்கெல்லாம் எக்ஸ்ட்ராவாக இடம் இருக்கோ அங்கெல்லாம் லைட்டாக டச்சப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதை விட லைட் க்ரீன், ஃபஸ்ட்டு டார்க் க்ரீன் எடுத்தோம், அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் லைட் க்ரீன் எடுத்தோம், அதுக்கப்புறம் அதை விடவும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும்ல அந்த க்ரீன் கலர் எடுத்து அங்கங்கே டச்சப் பண்ணுறேன். இந்த மாதிரி இருக்கிற க்ரீன் கலர் எல்லாத்துலேயும் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக டச் பண்ணிட்டு ஃபுல்லாக கலர் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது பார்த்தீங்கனாலே ஈஸியாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். கலரிங் மட்டும்தான். ஒரே மாதிரி கலரில் லைட் க்ரீன், டார்க் க்ரீன், இந்த மாதிரி லைட்டாக இருக்கிற எல்லோ கலர், இது எல்லாத்தையும் எடுத்து மேலே அப்படியே அப்ளை பண்ணுறோம். பட் ஒரே இடத்துல எல்லா கலரையும் அப்ளை பண்ணாமல் கொஞ்சம் பக்கத்தில் வந்து வேறு கலர் வச்சு அப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான் இதில் டிஃப்ரெண்ட், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக எல்லோ கலர் எடுத்து வச்சுருந்தேன்ல, அதை மட்டும் கொஞ்சம் இடத்துக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய இடத்துல எல்லோ கலர் பண்ணினீங்கன்னா நல்லாவே இருக்காது. ஏன்னா எல்லாமே எல்லோ கலரில் தெரிஞ்சிடும். லைட்டாக அங்கங்கே மட்டும் எல்லோ கலர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இது பார்க்குறதுக்கு ஒரு நிறைய மரம் இருக்கிற ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி நம்மளுக்கு இருக்கணும். ஐ மீன் நிறைய மரம்னா அந்த மாதிரி கிடையாது, ஃபுல்லாக பச்சை பசேன்னு இருக்கிற இடம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. ஓகே, அந்த மாதிரி வந்து ஒரு பேக்ரவுண்டை ஃபஸ்ட் ரெடி பண்ணிவிடுங்க அந்த கார்ட்போர்டில். இப்போ அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டதுக்கு அப்புறம் இதுக்கு மேலே சின்னதாக அங்கங்கே கிளைகள் இருக்கிற மாதிரி, ரொம்ப மெல்லிஸாக இருக்கிற கிளைகள் இருக்கிற மாதிரி நான் வந்து கோடு போட்டிருக்கேன். சின்ன லைன்ஸ் அங்கங்கே போட்டிருக்கேன், கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி. இப்போது அந்த லைன்ஸுக்கு மேலெலாம் ரொம்ப தின்னான பெயிண்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு நான் ஃபுல்லாக அதுக்கு மேலே அவுட்லைன் கொடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா வந்து நான் பென்சிலில் வரைஞ்சது அவ்வளோ தெரியவே இல்லை, எனக்கே தெரியல சரியாக. அதனால் அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நான் வரைஞ்சி காமிக்கிறேன். பெயிண்டில் பண்ணுறது, பெயிண்ட்டு அண்ட் வந்து பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சிச்சுன்னா மார்க்கர் இருக்கும்ல, அந்த மார்க்கர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் பட்டையாக இருக்கிற மார்க்கர் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆக்சுவலி எனக்கு இது பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஞாபகம் வந்துச்சு, இல்லைனா நான் முன்னாடியே அதை எடுத்து பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி பண்ணிட்டதுக்கப்புறம் சின்ன முற்கள் இருக்கிற மாதிரி, ஆக்சுவலி இது வந்து முற்கள் கிடையாது, முள் கிடையாது, இது வந்து ஒரு சின்ன இலை தான். பட் தூரத்துலேருந்து பார்க்கும்போது இலை கூட நம்மளுக்கு குட்டியாக தெரியும். அந்த மாதிரி குட்டியாக தெரிகிறது வந்து பார்க்க ஒரு சின்ன முள் மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி இருக்கணும் ஃபினிஷிங் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி சின்னதாக அந்த லைன்ஸ் போட்டோம்ல, அதுக்கு மேலே குட்டி கோடு போடுறேன். போட்டதுக்கப்புறம் பார்க்கும்போது அது எப்படி தெரியும்னா குட்டி இலை மாதிரி இருக்கும், தூரத்துலேருந்து பார்க்குற இலை மாதிரி இருக்கும். இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த 3 கிளை இருக்குல்ல, சென்டரில் வந்துட்டு 2 கிளை இருக்குல்ல, அந்த 2 கிளையில் 3 குருவி உட்காந்துருக்க மாதிரி ஒரு ட்ராப் பண்ண போகிறேன் நான். கீழே ஒரு குருவி இப்போ வரைஞ்சிருக்கேன், அதுக்கப்புறம் சென்டரில் ஒன்று வரைஞ்சிக்கிறேன், அதுக்கப்புறம் மேலே ஒரு குருவி இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இது வந்து நான் மார்க்கரில் தான் வரைகிறேன். நீங்கள் முன்னாடியே மார்க்கர் இருந்துச்சுன்னா எல்லாமே மார்க்கரில் கூட பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கர்லேயே எல்லா குருவியும் வரைஞ்சிட்டதுக்கு அப்புறம் பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து அந்த குருவிக்கு உள்ளே வந்து நான் கலர் பண்ணிக்கிறேன். ஓகே, வரைகிறதுலாம் நம்ம மார்க்கரில் பண்ணிக்கலாம். பட் கலரிங்னு வரும்போது நீங்கள் பெயிண்டில் பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த பெயிண்ட் நல்லா அட்ராக்டிவாக தெரியும். மார்க்கர் அவ்வளோவா லுக்காக தெரியாது. வரைகிறது மட்டும், ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவுட்லைனில் வரைவோம்ல அந்த இடத்துக்கு மட்டும் மார்க்கர் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பிளாக் கலர் பெயிண்ட்டே வந்து நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். இப்போது இது 3 குருவிக்கும் கலர் பண்ணிட்டேன். கலராக வந்து நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பேக்ரவுண்டுக்கு அவ்வளோ லுக்காக தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். கலராக பண்ணி பாருங்கள். பட் அது எனக்கு சரியாக தோணலை. அந்த குருவி எல்லாத்துக்கும் ஒரே கலரையே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை சுற்றியுமே பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ தான் நல்லாயிருக்கும். உடனே பிளாக் கலர் அண்ட் எல்லா க்ரீன் கலரையும் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பெயிண்டிங் பண்ணி முடிச்சிட்டோம்.
இந்த க்ரீன் கலருக்கு பதிலாக நீங்கள் ரெட் கலர் ரெட்டு எல்லோ அண்ட் ஆரஞ்சு இந்த மாதிரி கலர் கூட பண்ணிக்கலாம். அது வந்து எப்படின்னா ரொம்ப வெயில் டைமில் மரத்தில் வந்து குருவி உட்காந்துட்ருக்க மாதிரி இருக்கும். இது எப்படின்னா ரொம்ப கூலிங்கான டைம், கூலிங்கானு சொல்ல முடியாது, இது வந்து நல்ல பசுமையான டைமில் வந்து இந்த மாதிரி குருவி உட்காந்துட்ருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்த பெயிண்டிங் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி ட்ராயிங் வந்து சில பேருக்கு பிடிக்கும், அதே மாதிரி குட்டீஸ்க்கும் ஈஸியாக பண்ண முடியும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட் ஐடியா. ரெண்டாவது ஐடியாவுக்கு நம்ம இன்னொரு கார்ட்போர்டு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, செகண்ட் மெத்தடுக்கு அந்த கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கிறேன். அந்த கார்ட்போர்டை இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அதோட கீழே வந்து இப்போ நான் வரைகிற மாதிரி ஜிக்ஸாக்காக லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு சி தான் நம்ம இதில் வரைய போகிறோம் கீழே. ஓகே, அதுக்காக நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். நல்லா டார்க் ப்ளூ கலர், அப்புறம் லைட் கலர், அப்புறம் ஸ்கை ப்ளூ கலர், இந்த மாதிரி ப்ளூ கலர் எல்லாமே எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நல்லா டார்க் ப்ளூ கலர் எடுத்துகிட்டு கீழே கொஞ்சமாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் அதை விட லைட்டாக இருக்கும்ல, அந்த ப்ளூ கலர் எடுத்து அதுக்கு மேலேயே இன்னொரு கோட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதை விட லைட் கலர் அதை வந்து மேலே கொடுக்குறேன். பட் அந்த லைட் கலரை நிறைய இடத்துல நான் வந்து அப்ளை பண்ணுவேன், ஏன்னா அந்த கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடலோட அடி சைடில் இருக்கும்ல, ரொம்ப கீழேக்கும் கொஞ்சம் நடுமட்டமான இடத்துல இருக்கும்ல, அந்த மாதிரி கலருக்கு வந்து அந்த ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அந்த கலரை நான் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். லைட்டாக வந்து தண்ணியில் டிப் பண்ணி நான் பண்ணேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனா ரொம்ப திக்னஸாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப திக்காக தெரியும் பெயிண்ட்டு. அதனால் கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்கை ப்ளூ கலர், இது வந்து லைட் ஸ்கை ப்ளூ கிடையாது, இது கொஞ்சமே வந்து டார்க்காக இருக்குல்ல ஸ்கை ப்ளூ கலர் தான், அதை வந்து மேலே பண்ணியிருக்கேன். இன்னுமே நல்ல லைட் ஸ்கை ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, மேலே இருக்கிற இடத்துல ஸ்கை ப்ளூ கலர், ரொம்ப லைட்டாக இருக்கிற ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒயிட் கலரை வந்து அந்த ப்ரஷில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதுக்கு மேலே லைட்டாக இப்போ நான் பண்ணுற மாதிரி டச்சப் பண்ணிக்கோங்க. இந்த டச்சப் எதுக்காகனா, நம்ம வந்து நொராலாம் பார்த்துருப்போம், சீக்க மேலே வந்து நொராலாம் இருக்கும்ல, அந்த நொரை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி வந்து மேலே நொரை, எப்படி சொல்கிறது, நான் ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே கொஞ்சம் தண்ணி தெரிச்சிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நான் பண்ணேன். பட் அந்த லுக் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, மிச்சம் இருக்கிற எல்லா இடத்துக்கும் நான் ஒயிட் கலர் பண்ணுறேன். ஆக்சுவலி மிச்சம் இருக்கிற எல்லா இடத்துக்கும் ஒயிட் கலர் தான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த நொரை மாதிரி இருக்கலாம்னு நான் பண்ணி பார்த்தேன், பட் அது எனக்கு சரியாக தெரியல. அதனால் எல்லா இடத்துலையும் ஒயிட் கலரையே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரஷில் பண்ணேன், அதுக்கப்புறம் ஸ்பாஞ்ச் எடுத்து ஸ்பாஞ்ச் வச்சு எல்லா இடத்துக்கும் கொடுத்து விட்டுட்டேன். ஸ்பாஞ்ச் வச்சு கொடுக்கும்போது பெயிண்ட்டு கொஞ்சம் கம்மியாக செலவானுச்சு, அதே மாதிரி ஈஸியாக நம்மளால் பெயிண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால் ஸ்பாஞ்ச் வச்சு ஒயிட் கலர் பண்ணிவிட்டு கீழே வந்து சரி பண்ணி விட்டுட்டேன். ஸ்கை ப்ளூ கலர் பண்ணிவிட்டு சரி பண்ணி விட்டுட்டேன். மேலே வந்து மேகம் மாதிரி ஒரு எஃபெக்ட்டுக்கு தெரியணுங்கிறதுக்காக லைட்டாக ஸ்கை ப்ளூ கலரில் அந்த ப்ரஷ்ஷை தண்ணியில் டிப் பண்ணி மேலே ஸ்கை ப்ளூ கலர் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப லைட்டாக இருக்கணும். ஓகேவா, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ செஞ்சுட்டேன். இப்போ இதில் ஒரு 3 டால்ஃபின் வந்து மேலேருந்து கடல் உள்ளேருந்து எந்திரிக்கிற மாதிரி நான் வரைய போகிறேன். ஓகே, கொஞ்சம் பெருசாக இருக்கிறது, கொஞ்சம் சின்னது, அதை விட குட்டி சைஸ், அந்த மாதிரி நான் வந்து வரைஞ்சிருக்கேன். ஒன்று வந்து கடல் உள்ளேருந்து வெளியே வந்து மேலே திரும்பவும் உள்ளே போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட்டுக்கு பெரிய டால்ஃபின் வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொன்று குட்டி வந்து கடல் உள்ளே போயிருச்சு, கொஞ்சம் முக்கால்வாசி நிற்கிது, அந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு. இன்னொன்று இப்போ தான் கடல் உள்ளேருந்து வெளியே எந்திரிச்சிருக்கு, அந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு நான் வரைஞ்சிருக்கேன். ஒரு 3 டால்ஃபின் எனக்கு பிடிச்ச மாதிரி வரைஞ்சிருக்கேன். என்கிட்ட ஆக்சுவலி குட்டி டால்ஃபின் ஒன்று இருந்துச்சு, அதை வந்து நான் ஷேப் மெஷர் பண்ணி தான் இதில் வரைஞ்சிருக்கேன். நீங்களே வந்து வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா, இன்னொன்று இருக்குது இதுக்கு ஐடியா. க்ளே இருக்குது இல்லையா, க்ளேயில் வந்து டால்ஃபின் மாதிரி நம்ம வரைஞ்சி கட் பண்ணி கூட இதுக்கு ஓட்டலாம். அப்படி ஓட்டும் போது என்ன ஆகும்னா, அது கொஞ்சம் 3D எஃபெக்டில் இருக்கும் பார்க்குறதுக்கு, அது இன்னும் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன டப்பாவில் வந்து இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் பண்ணியிருப்பேன், க்ளே யூஸ் பண்ணி அந்த ரவுண்டு ஷேப் டப்பாவில் வந்து நான் பண்ணியிருப்பேன். என்னோடய பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும், வேணால் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது க்ளேயில் வந்து நான் டால்ஃபின் மாதிரி பண்ணியிருப்பேன். அதே மாதிரி ஒரு பெயிண்டிங் நம்ம இதில் பண்ணுறோம். ஓகேவா, ஒரு சி மாதிரி பண்ணிவிட்டு மேலே வந்து மேகம் இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு நடுவில் அந்த சி உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி டால்ஃபின் வந்து இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ்க்கு பண்ணியிருக்கோம். பண்ணி முடிச்சுட்டு சைடில் வந்து நான் பிளாக் கலர் அவுட்லைன் பண்ணிட்டேன். அவ்வளோதான், இந்த ட்ராயிங்குமே வந்து முடிஞ்சிருச்சு, இந்த ஆர்ட்டுமே முடிஞ்சிருச்சு. கேன்வாஸ் போர்டில் தான் நம்ம வந்து ஆர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இந்த மாதிரி கார்ட்போர்டு இருந்தாலே பண்ணலாம். பட் இந்த மாதிரி கார்ட்போர்டு நீங்கள் ஆர்ட் பண்ண போகிறீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான கார்ட்போர்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய இதில் பெயிண்ட் யூஸ் பண்ணுவோம், அது வந்து வளைஞ்சிடக்கூடாது. அதனால் நல்லா ஸ்ட்ராங்கான கார்ட்போர்டு எடுத்து பெயிண்டிங் பண்ணி பாருங்கள். ரெண்டுமே ரொம்ப ஈஸியான பெயிண்டிங் தான். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்குமே பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.